அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் பகுதியாய் வாசிக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் வியாதியை மாத்திரமல்ல, அநேக காரியங்களிலே நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. இதற்கு இணையான இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை நேரத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் ஒவ்வொரு நேரங்களிலும் என் விசுவாசம் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. நான் உம்மிடத்தில் கேட்டவைகளை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். காலம் தாமதித்தாலும் அது நிச்சயமாய் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். காரணம், நான் சர்வ வல்லவரிடத்திலே ஜெபித்திருக்கிறேன். என்னுடைய காரியங்களை வல்லமையுள்ள ஆண்டவரிடத்திலே சொல்லியிருக்கிறேன். யெகோவா ஈரையாக, யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக இருக்கிறவிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு இந்த காலை நேரத்திலே நமக்கு உண்டாவதாக. அருமையான சகோதரா சகோதரி, நாம் விசுவாசத்தை குறித்து வாசிக்கும் போது விசுவாசத்தோடு இருந்த ஆபிரகாம் தான் நமக்கு முன்பாக வருவார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் கொடாதிருக்கும் போது, பிள்ளை இல்லாதிருக்கும் போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் நாடோடியாய் பரதேசியாய் சுற்றி திரிந்த காலத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசித்தார். அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் சொல்லும்போது, அதை வாசிக்க நமக்கு இன்னும் அதிகமான விசுவாசம் உண்டாகும். வாசிக்கிறேன் பாருங்கள். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக இந்த விசுவாசமுள்ள மனிதனை சுட்டி காண்பிக்கிறார். இவரை பாருங்கள், இவருடைய காலத்தில் வேத புத்தகம் இல்லை, இவருடைய காலத்தில் சொல்லிக் கொடுப்பதற்கு போதகர்கள் இல்லை. ஆனால் மனசாட்சியின் காலத்தில் இருந்த இந்த மனிதனுக்கு இவ்வளவு ஆழமான விசுவாசம், இவ்வளவு ஆழமான நம்பிக்கை இருக்குமானால், வேத புத்தகத்தை கைகளில் வைத்திருக்கிற நிறைய போதகர்களின் போதனைகளை கேட்கிற உங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், இந்த காலை நேரத்திலே நம் ஆண்டவரிடத்திலே கேட்டவைகளை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நாம் கொண்டு வருவோம். நீங்கள் பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கலாம். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கை கொடுத்தது போல, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது போல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் உயர்வை கொண்டு வந்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் உயர்வை கொண்டு வருவார். என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், என் வேலையிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், என் தொழிலிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நான் எல்லா இடங்களிலும் மேன்மையாக இருப்பேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நன்மையை காண்பேன். அந்நிய கண்களிலே, என் சொந்த கண்களாலே நன்மையை காண்பேன். நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற அறிக்கையோடு கூட நான் தொடர்ச்சியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது சரியான நேரத்தில் தேவன் அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார். ஒரு முறை ஒரு சகோதரியின் இடத்திலே சொன்னார்கள், பாஸ்டர், என்னுடைய கணவன் சிறு வயதிலே மரித்து போனார். அவருக்கு வரவேண்டிய எல்லா பணமும் அப்படியே தடை பண்ணிவிட்டது. என் பிள்ளை சிறு பிள்ளை, ஒரே மகள், அவளை படிக்க வைத்து ஆளாக்கினேன். என் கையிலே ஒரு பணமும் இல்லை.
நான் வைத்திருந்த எல்லா பணத்தையும் என்னுடைய மகளுக்காக செலவழித்து விட்டேன். இனி என்ன செய்வதென்று தெரியவில்லை. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தேன். நான் யாரிடத்திலே போய் கடன் கேட்பது என்று சொல்லி நான் கலங்கி கொண்டிருந்த நேரத்திலே என் கணவன் பணத்துக்காக பல வருஷங்களாக கேஸ் நடந்து கடைசியில் ஒரு நாள் அந்த வக்கீல் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உன்னுடைய கேஸ் முடிஞ்சிருச்சுமா, உன்னுடைய பணமெல்லாம் சீக்கிரமாய் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு விட்டார்கள், வருகிற வாரத்திலே வந்து நீங்கள் அதை செக்கை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். நான் அப்படியே கண்ணீர் வடித்தேன் பிரதர். ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே எனக்கு கொடுத்தார். நான் காத்திருந்தேன், விசுவாசித்தேன், எப்படியாகிலும் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று. அந்தபடியே தேவன் செய்து என்னுடைய பிள்ளையின் திருமணத்தை மிகுந்த ஆசீர்வாதமாய் முடித்தேன் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரா சகோதரி, விசுவாசமுள்ள ஜெபம் பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். நீங்கள் விசுவாசியுங்கள், நிச்சயம் அற்புதத்தை காண்பீர்கள். உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, ஆண்டவரே, ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளும் எழும்பட்டும். நாங்களும் விசுவாசிக்கிறோம், பலத்த அற்புதங்களை காண போகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.